श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே. இன்றைய தினம் திருமங்கையாழ்வாரோட பாசுரங்கள் சிலவற்றை நம்ம அனுபவிக்கலாம். திருமங்கையாழ்வார் நம்ம ஆழ்வார்களுடைய சமூகத்திலேயே கடைசியானவர், கடைக்குட்டியானவர். கலி பிறந்து 45வது நாள், அதுபோல் அந்த இம்மீடியட் நாளில் நம்மாழ்வாரோட திரு அவதாரம். அவருக்கு முன்னாடியே துவாபர யுகத்தில் கடைசியில் முதல் மூணு ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் சொல்கிற பொய்யார், பூதத்தார், பேயார், அவளுடைய திரு அவதார தினங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காலப்போக்கில் ஒருத்தருக்கு நிறைய வருஷங்களில் வித்தியாசம் இருந்தாலும் அந்த கடைசி ஆழ்வாராக திரு அவதாரம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார், திருமங்கை மன்னன். அவருக்கு ஆடல்மா அப்படின்னு ஒரு பெரிய, அதாவது நிறைய சக்தி வாய்ந்த ஒரு குதிரை வச்சுட்டு இருந்தாராம். அந்த குதிரை மூலமாக எல்லா திவ்ய தேசங்களையும் சென்று சேவித்து, நம்மாழ்வாரோடைய அனுபவம் எப்படின்னு கேட்டால், திருக்குறுங்குடியில் இருக்கிற அந்த திருப்புளிய மரத்துக்கு அடியிலேயே இருந்து பெருமாளை எல்லாரையும் அங்கேயே சேவித்து சாட்சாத்காரம் பண்ணினவர். அப்படி எங்கேயோ வெளியில் போனார்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பெருமாளை தான், கிட்டக்க இருக்கிற பெருமாளை சேவிச்சிருப்பாருன்னு நம்ம ஒரு அனுமானம் தான் பண்ணிக்கலாம். ஆனால் அவருக்கு எல்லா பெருமாளும் அந்த திருக்குறுங்குடி புளிய மரத்தடியில் சேவை சாதிச்சதா குரு பரம்பரையில் நம்ம சேவிச்சுக்கிறோம். ஆனால் திருமங்கை மன்னன் அப்படி இல்லை. அவர் தன்னுடைய ஆடல்மான்ற குதிரையை எடுத்துக்கிட்டு எல்லா ஊர்லேயும், எந்தெந்த ஊருக்கெல்லாம் திவ்ய தேசங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளோட 4 நாளைக்கு, 1 வாரம், 10 நாள், மாதக்கணக்கில் இருந்து சேவித்து அனுபவித்து அந்த ஊரில் இருக்கிற இயற்கை எழிலையும் கொண்டாடி, அதனால தான் அந்த பெருமாள் அவ்வளோ சிறப்பாக இருக்காருன்றதையும் சொல்லி, நல்ல அளவில் பெரிய அளவில் அந்த பாடல்களில் தமிழை வாசித்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது அந்த தமிழ் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு. ஆழ்வாரோடைய பாசுரத்தில் இருக்கிற அந்த ஈரத்தமிழ் இருக்கே, அதை நெஞ்சை இனிமையாக என்ன பண்ணோம், நல்ல நெகிழ்ந்துருகச் செய்யும். நெகிழ்ந்துருகச் செய்யறதுனால தான் அதுக்கு ஈரத்தமிழ்னே பேர்.